எமது வரலாறு மிகவும் பெருமையாக கதைக்கும் விடயம். வரலாற்றில் எமக்கு கிடைத்தவை, வரலாற்றினால் எமக்கு கிடைக்கப் பெற்றவை அநேகமானவை. 8 திசைகளிலும் பெரும் சமுத்திரங்களில் சூழ்ந்துள்ள இந்த நாடு பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. அந்த வரலாற்றினால் தமது சுய உரிமைகளை இழந்தவர்கள் 200 வருடங்களுக்கு மேலாக இந்த தேசத்தில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களது வியர்வை, உழைப்பு, அர்ப்பணிப்பு, மனித வளம் என்பவற்றினால் இந்த நாடு 200 வருடங்களில் அழகானதோடு பெருமளவு வருமானத்தை பெற்றுத் தருவதோடு தொடர்ந்தும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. எனினும் இந்த 200 வருடங்களில் அவர்களை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் மறந்து போயுள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் இன்னும் கீழ் மட்டத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இன்னும் தமது உரிமைகளை கோரி கைவிடாத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மையில் யார் அவர்கள்? மலேக மக்கள் அல்லது பெருந்தோட்ட தமிழ் மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அவர்களை அறியாதவர்கள் யார்? பசுமை, வளம் நிறைந்த பாரிய தேயிலை தோட்டங்களுக்கு பலமாக இருந்த அவர்களின் வாழ்க்கை போராட்டத்தின் மற்றுமொரு கட்டம் இவ்வாறு நீள்கிறது. ஆயிரத்து 1823 ஆண்டு கோப்பிச்செய்கை ஆரம்பிக்கப்பட்டதும் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கையின் மத்திய மலைநாட்டுக்கு பெரும் எண்ணிக்கையிலான பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதனிடையே 1867 ஆண்டு நாட்டில் தேயிலை பயிர்ச்செய்கை ஆரம்பிக்கப்பட்டது. கோப்பிச்செய்கைக்காக அழைத்து வரப்பட்டவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை காணப்படாவிட்டாலும் கோப்பிச்செய்கை தோல்வியடைந்ததை அடுத்து தேயிலை செய்கைக்காக அவர்களின் உழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் குடியமர்த்தப்பட்டனர். தலைமன்னாரில் சூரியன் உதயமாகிவிட்டது. புதிய நாளில் புதிய எதிர்பார்ப்புகள் சூரிய கதிர்களின் பரவலுடன் மனங்களில் பரவியது. பாத யாத்திரையில் கலந்து கொள்வோர் உற்சாகத்துடன் 200 வருடங்களாக இந்த தீவில் அவர்களின் உரிமையை கொண்டாடும் நடை பயணத்திற்கு தயாராகின்றனர். இன்னும் அவர்களுக்கு சக்தியாக இருக்கும் தெய்வங்களின் ஆசையை பெற்றுக்கொண்டு அவர்களின் குரல்களை 100கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து கொண்டு செல்ல தயாராகின்றனர். ආයුබෝවන් මලයගම් 200 එනම් 1823 වර්ෂයේ බ්‍රිතාන්‍ය රාජ්‍ය කාලය තුලදී රජ කාලය තුලදී දකුණු ඉන්දියාවෙන් පැමිණි කඳුකරේ ජනතාව මේ අවුරුදු වෙනකොට අවුරුදු 200ක්. ඉතින් ඒ නිසා ඔවුන් මුලින්ම 1823 තලමන්නාරමට අවිලා තලමන්නාරම සිට තමයි මාතල දක්වා ගමන් කළා තියෙන්නේ. ඒ නිසා අද දවසේ අපි මාන්මිග මලයගම් ජනතා සාමූහික ඇටියට අද දවසේ අපි පටන් ගත්තා විවිධ ආගම් වල නායකයන් ඒ වගේම විවිධ ජන කොටස් එක්ක මේ පාගමන ආරම්භ කරා. මේ පාගමන නිමාවටපත් වෙන්නේ මාතලේදී අගෝස්තු 12 වෙනිදා. ඉතින් අද තමයි පළවෙනි දවසේ. ඊයේ දවසේ අපි මූලික
සූදානම් වීම කරලා අද දවසේ මේ ආරම්භ කරා. දැන් මේ ගමන අද දවසේ පේසාලේ දක්වා ගමන් කරනවා. අපි 12 වෙනිදා දක්වා මාතලේ දක්වා ගමන් කරමු. විශේෂයෙන් අපි ඉල්ලන්නේ කඳුකොරේ ජනතාවද මේ රටේ පුරවැසියන්ය ඕන්ටත් නිදාසේ සමාජික වශයෙන් ආර්ථික වශයෙන් දේශපාලනික වශයෙන් අයිතින් ලබාගෙන ජීවත් මේ රටේ ජීවත් වෙන අනෙකුත් ජනතාව වගේම ජීවත් වීමේ අයිතිය තිබෙනවා. ඒ නිසා අපි ඉල්ලනවා මේ ජනතාවට මේ අයිතිය ලබා දෙන්න. ඒ වගේම ඔවුන්ට ඉඩමක අයිතියක් ලබා දෙන්න. ඒ ඉඩම තුල තමයි ඔවුන් සංවර්ධනය වෙන්න පුළුවන් වෙන්නේ. ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ පරිපාලන සේවාවලට ඔවුන් ඇතුල් කරගන්න කියන ඉල්ලීම් කීපයක් ඉදිරිපත් කරමින් අද දවසේ සිට මාතලේ දක්වා ලබන 12 වෙනිදා දක්වා මේ ගමන ඉදිරියටම යන්න බලාපොරොත්තු වෙනවා. மதிய பொழுதின் சூரிய வெப்பம் உடலால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கவில்லை. புகை, தூசு துகள்கள் நிறைந்த வீதிகள் கூட பாதங்களால் தாங்க முடியாத அளவிற்கு சூடாகிவிட்டன. எனினும் அவர்களது நம்பிக்கை அவர்களுக்கு எல்லையற்ற பலத்தை வழங்கியது. இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் தமது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். 200 வருடங்களாக இந்த பூமியில் அவர்களது உரிமைகளை உறுதிப்படுத்த எந்தளவு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கக்கூடும். அப்படியென்றால் இந்த ஒரு சில நாட்களுக்கு இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்களுக்காக செல்ல வேண்டாமா? இது பாத யாத்திரையின் 2ஆம் நாள். இன்னும் இது ஆரம்பம் மாத்திரமே. சூரியன் உதிப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. எனினும் அவர்கள் விழித்து விட்டனர். சூரியன் உதயமாகிறது. அந்த ஒட்டுமொத்த சூழலும் விழித்துக் கொண்டிருக்கின்றது. இளங்காற்று வீசி செல்கையில் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வு ஏற்படுகிறது. மற்றும் ஒரு புதிய நாளின் விடியல் அந்த இடத்தில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களின் இந்த பயணம் புதிய எதிர்பார்ப்புகளை சுமந்தவாறு ஆரம்பமாகிறது. மலையக மாண்புமிகு என்ற தலைப்பின் கீழே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை யாத்திரையில் நான் தற்போது இந்த நேரத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையாக இது ஒரு எழுச்சி போராட்டம், எமது உரிமைக்கான ஒரு போராட்டம். நாங்கள் அனைவரும் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலங்கை முழுவதிலும் இருக்கக்கூடிய மலையகத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களது உரிமைகளை நாங்கள் வென்றெடுப்போம் என்ற ஒரு எண்ணத்துடன் நாங்கள் இங்கு 100க்கு அதிகமானவர்கள் இந்த பாத யாத்திரைகளை பங்கு பற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய 200 வருட காலங்களிலே நாங்கள் பல துன்பங்களையும் பல உரிமை மீறல்களையும் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இந்த உரிமை மீறல்கள் அனைத்தும் எங்களை விட்டு நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது அமையும் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய சமூகம் குறித்து ஏனைய இனத்தவர்களுக்கும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, எங்களுடைய உரிமையை மீறக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இது ஒரு பெரிய துணை வகுக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பாத யாத்திரையில் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றோம். பாத யாத்திரையின் இடைநடுவிலும் அவர்கள் தமது அடையாளத்தை உலகிற்கு மிகவும் பெருமையுடன் வெளிப்படுத்தினர். அவர்களிடையே காணப்படும் அந்யோன்யம் மற்றும் பிணைப்பை பிரதிபலிக்கும் வகையில் பாரிய சிரமங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் தமது பாரம்பரியத்தை பாதுகாத்துள்ளனர் என்பதை இந்த சடங்குகள் வெளிப்படுத்துகின்றன.
இது பாத யாத்திரையின் 3ஆம் நாள். அவர்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் பாடல்களை பாடி பாத யாத்திரையை ஆரம்பித்தமை மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. அவர்கள் மதவாச்சி நகரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர். சூரியன் அஸ்தமனத்திற்காக மேகங்களிடையே ஒளிந்து கொள்ள தயாராகின்றான். எரிந்து கொண்டிருந்த சுழல் மெல்ல மெல்ல தணிய ஆரம்பித்தது. பறவைகள் கூட்டமும் மனிதர்களும் தமது இருப்பிடங்கள் நோக்கி செல்லும் நேரம். எனினும் இவர்கள் இன்னும் பயணத்தில். ஓய்வெடுக்க இது நேரமில்லை. அவர்கள் பயணிக்க இன்னும் வெகு தூரம் உள்ளது. பாத யாத்திரையின் 4ஆம் நாள் உதயமாகிவிட்டது. இன்னும் 2 வாரங்கள் வரை இந்த பாத யாத்திரையில் பயணிக்க வேண்டும். தமது வாழ்நாள் முழுவதும் உதிக்காத சூரியன் அடுத்த தலைமுறையிலாவது உதிப்பதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சூரியன் உதிக்கும் முன்னரே அவர்கள் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். மற்றும் ஒரு நாளின் முடிவை குறிக்கும் வகையில் இரவு உதயமாகிறது. சூழலில் பரவிய இருள் மதிய வேளையின் வெப்பத்தை தனித்து மனதுக்கும் உடலுக்கும் ஆறுதலை தரும் இரா பொழுதாக அமைகிறது. ஒவ்வொரு முடிவும் ஆறுதலாக இருக்கும் என கூற முடியாது. இரா பொழுதும் எதிர்பார்ப்பையே ஏற்படுத்துகிறது. பாத யாத்திரையின் மற்றொரு நாள் முடிவடையும் போது அவர்கள் அடுத்த நாளுக்கான தயார்படுத்தல்களில் ஈடுபடுகின்றனர். அறியாமலேயே 5 நாட்கள் கடந்து விட்டன. கடவுளின் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் தமது பயணத்தில் முன்னோக்கி செல்கின்றனர். இதோ இன்று பாத யாத்திரையின் 6வது நாள் ஆரம்பமாகிறது. அவர்கள் அதிகாலை பொழுதிலேயே பயணத்தை ஆரம்பித்தனர். இடைநடுவே விகாரையில் ஒலித்த பிரித் பாராயணம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. ஆண்டுடன் இந்த மக்கள் இலங்கையில் நிரந்தரமாக குடியேறி 200 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரை மலேக எழுச்சி பயணம் எனும் இந்த பாத யாத்திரையானது இலங்கையில் அவர்களது
200 வருட அடையாளத்தை கொண்டாடும் வகையிலேயே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இது வெறுமனை கொண்டாட்டத்துக்கான நிகழ்வு அல்ல. 200 வருடங்களாக இந்த மண்ணில் சுவாசித்து தமது வியர்வையை இந்த பூமிக்கு அர்ப்பணம் செய்து இறுதியில் தமது உடலை இந்த மண்ணுக்கே உரமாக்கிய அந்த உன்னத மக்களின் நிலை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் நினைவுபடுத்துவதற்காக இந்த உன்னத மக்கள் நாட்டில் குடியேறிய போது இருந்த வாழ்க்கை தரத்தை ஒரு துளியேனும் உயர்த்துவதற்கு எவருக்கும் தோன்றவில்லை என்றாலும் இன்னும் அமைதியாக இந்த நாட்டுக்கு சேவை செய்யும் அவர்களை நினைவுபடுத்துவதற்காகவே. தேயிலை தோட்ட வாழ்க்கையானது மிகவும் கடுமையானது, சோகமானது. 1800களில் கட்டப்பட்ட மிகவும் குறைவான வசதிகளையே கொண்ட வீடுகளிலேயே அவர்கள் இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றனர். வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியாத அளவிலான தினக்கூலியை பெற்று வரும் அவர்களின் நிலை தொடர்ந்தும் பரந்த தேயிலை தோட்டங்களின் பின்னாலும் உலகம் முழுவதும் அனுப்பப்படும் தேயிலையின் சுவைக்கு பின்னாலும் மறைந்தே உள்ளது. 200 வருடங்களாக அவர்களின் இரத்தம் மற்றும் வியர்வையை பயன்படுத்தி அதிகபட்ச பயன்களை பெற்றுக்கொண்டாலும் அவர்களை வேண்டுமென்றே மறந்து போயுள்ள தரப்பினர் தம்மை நினைவு கூறுவார்கள் என்றும் வாக்குரிமையை விட தமக்கு மேலான ஒன்று தேவை என்பதை எண்ணிக்கொண்டு அவர்கள் இன்னும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். பாத யாத்திரையின் 7வது நாள் ஆரம்பமாகிறது. அவர்களது நம்பிக்கை அவர்களது பயணத்துக்கு பலமளித்து அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வைக்கின்றது. பாத யாத்திரையின் முதல் வாரத்தின் இறுதி நாள், அதாவது 7வது நாள் முடிவடைகிறது. அவர்களின் மனதில் நம்பிக்கை எனும் ஒளியுடன் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாத யாத்திரையின் 8வது நாள் வெடிந்துவிட்டது. தளராத துணிச்சலுடன் அவர்கள் தொடர்ந்தும் தமது யாத்திரையில் මේ එකතු වී සිටින්නේ 1823 වර්ෂයේ Thank you.
ஏனைய சமூகங்களிலிருந்து, அதாவது எங்களுடைய சகோதரர்களான சிங்களவர்கள், முஸ்லிம்கள், இலங்கை தமிழர்கள் இவர்களிலிருந்து பிரித்து வைக்கப்படாமல் நிற்கப்படாமல் அவர்களும் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஓர் இனமாக கௌரவிக்கப்பட வேண்டும். வழங்கப்படுதாங்கிறது பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு சரியான கல்வி இல்லை, சரியான அனைவரையும் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். எதிர்பார்ப்புகளை சுமந்து செல்லும் பாத யாத்திரையின் 10வது நாள் உதயமாகிவிட்டது. இன்னும் 6 நாட்கள் இந்த பாத யாத்திரை தொடரும். அவர்கள் இதுவரை நடந்து வந்த தூரத்திற்கு முன்னால் அவர்கள் செல்ல வேண்டிய தூரத்தை கடக்க சிறந்த பலத்தை பெற்றுள்ளனர். තමන්ගේ දාඩිය මානසික කැප කරලා ප්‍රවාහන ක්ෂේත්‍ර වෙන්න පුළුවන්, මාමාර්ග ක්ෂේත්‍ර වෙන්න පුළුවන්, දුම්රිය, ඒ කර්මාන්ත ආදී සියලු සංවර්ධන කටයුතු වලට දායක වෙච්ච ශ්‍රී ලාංකික පුරවැසියන් හැටියට අපි ඉතාලගෙන ඉන්න. නමුත් සම්පූර්ණ ශ්‍රී ලාංකික පුරවැසියෝ හැටියට තාම අපිට සම අයිතිය නැති நீண்ட பாத யாத்திரையின் 11வது நாள் வந்துவிட்டது. முதல் நாளில் இருந்த அதே உற்சாகத்துடன் இன்றும் அவர்கள் தமது பயணத்தை மேற்கொள்கின்றார்கள்.
எமது வாழ்க்கை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் அத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் இடம்பெறும் சிறு சிறு கொண்டாட்டங்கள் நம்மை சூழ அதிகளவானோர் உள்ளனர். நாம் தனியாக இல்லை என்பதை நினைவுபடுத்திவிடும். வாழ்க்கை பயணம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அந்த பயணத்தில் துணிச்சலுடன் போராடிய வியக்க வைக்கும் மனிதர்களையும் இந்த பயணத்தின் போது கொண்டாட மறக்கவில்லை. மலேக மக்களின் நீண்ட பாத யாத்திரையின் 12ஆம் நாள் ஆரம்பமாகிவிட்டது. அவர்கள் இப்போது பயண இலக்கின் அருகில் உள்ளனர். பதினாறு நாட்களை கொண்ட பாத யாத்திரையின் 13வது நாளில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகல் பாராது அவர்கள் தமது மனதில் ஒளிரும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்கின்றனர். பாத யாத்திரையின் 2வது வாரம் முடிந்து 14வது நாளாகவும் அவர்கள் தமது பயணத்தை தொடர்கின்றனர். துணிச்சல் மற்றும் தைரியத்துடன் செயற்படும் இந்த மக்கள் குழுவினர் தமது பாத யாத்திரையின் இறுதி கட்டத்தை அடைய இன்னும் 2 நாட்கள் மாத்திரமே உள்ளன. பாத யாத்திரையின் 15வது நாள் ஆரம்பமாகிறது. இலங்கையின் வடமேற்கு திசையில் தொடங்கிய நீண்ட எதிர்பார்ப்புகளை தாங்கிய பாத யாத்திரையின் இறுதி நாளை அவர்கள் எட்டியுள்ளனர். மத்திய மலைநாட்டில் மாத்தளை நகரில் தமது பாத யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செய்த அவர்களுக்கு பூரண திருப்தி கிடைத்துள்ளது. இத்தகைய செயற்பாடுகள் ஊடாகவேனும் நாட்டு மக்களுக்கு மறந்து போயுள்ள மலேக மாவீரர்கள் நினைவுக்கு வருவார்கள் என அவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். மத்திய மலைநாட்டில் அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொலை தூரத்தில் உள்ள கரையோர பகுதிகளிலிருந்து மீண்டும் மத்திய மலைநாட்டுக்கு வர வேண்டியிருந்தமையானது மிகவும்
வருத்தமளிக்கும் நிகழ்வாகும். தலைமன்னார் தொடக்கம் மாத்தளை வரையான எழுச்சி பேரணியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேடமாக இந்த எழுச்சி பேரணி ஏன் எதற்கு அவசியம் என்ற ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 1823 மலையக தமிழர்கள் இலங்கைக்கு வருகை தந்தனர் என்பது இது வரலாறு. ஆகவே இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது அது 200 வருடங்களை எட்டிவிட்டது. ஆகவே 200வது வருடத்தை மீட்டு பார்க்கும் ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. வேர்களை மீட்டு உரிமைகளை வென்றிடுவோம் எனும் தொழிற்பொருளிலே இந்த பயணம் தொடர்ந்திருந்தது. ஆகவே இந்த பயணத்தின் பிரதான நோக்கமாக இருந்தது மலையக தமிழர்களது அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும். மலையக தமிழர்களுக்கு இருக்கின்ற தற்போது சட்ட ரீதியான மற்றும் கொள்கை ரீதியான உள்ள பிரச்சனைகளை அரசிற்கும் அதே போல அரசாங்கத்திற்கும் ஒரு அழுத்தம் தெரிவிக்கும் விதமாக இந்த எழுச்சி பேரணி அமைய வேண்டும் என்பது எங்களுக்கு குறிக்கோளாக இருந்த அதே சமயத்திலே இந்த கலந்துரையாடல் ஏனைய பிற சமூகங்களுக்கும் இது சென்றடைய வேண்டும். ஏனைய பிற சமூகங்களும் மலையக சமூகத்தினது பிரச்சனைகள் பற்றி பேசப்பட வேண்டும். அந்த சமூகம் எங்களது சமூகத்தை ஒரு அப்பாவி சமூகமாக பார்ப்பதை தவிர்த்து நாங்களும் இந்த நாட்டின் சம உரிமையுடைய பிரஜைகள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் காரணமாக அவ்வாறான ஒரு கலந்துரையாடலை அந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதன் காரணமாகவும் இந்த எழுச்சி பேரணி அமைந்திருந்தது. இதற்கான நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு 200வது வருடம் வரப்போவதில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் இன்றைய காலத்திலே எங்களது கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே 300வது வருடத்திலோ அல்லது 250வது வருடத்திலோ இந்த பிரச்சனை தொடர முடியாது. ஆகையினால் எங்களது மூதாதையர் தலைமன்னாரில் இறங்கி மாத்தளை வரை நடைபயணம் ரீதியாகத்தான் வந்தனர். அப்போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தனர். காடுகளை வெட்டி பாதைகளை அமைத்து கொண்டு அவர்கள் வந்தனர். அந்த இடத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் பல்வேறு உயிர்களையும் இழந்து தியாகங்களுடன் தான் எங்களது இந்த சமூகம் இன்றைய நிலையில் ஒரு அபிமானமிக்க சமூகமாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னதான் நாங்கள் அபிமானமிக்க மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொன்னாலும் கூட எங்களுக்குள்ள சம அந்தஸ்து, சம வாய்ப்பு, சம உரிமை இன்றும் மறுக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு முகவரியற்ற ஒரு சமூகம் என்றால் இன்று இலங்கையில் மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அப்பொழுது அது ஏன் அப்படி இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். அடிப்படை உரிமை ஒன்று எங்களுக்கு அனைவருக்குமே இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டின் வரி செலுத்தும் பிரஜைகள். ஆகவே அதை அரசாங்கம் உணர வேண்டும். ஏனைய சமூகங்களுக்கு வழங்கும் அனைத்து விதமான உரிமைகளும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த உரிமைகள் ஊடாக நாங்கள் அபிமானமிக்க சமூகமாக இந்த நாட்டில் தலை தூக்கி வாழ வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோளாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த எழுச்சி பயணம் இலங்கையில் மலையக தமிழர்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இன்றைய நாள் வந்த மக்கள் தொகையை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டிருக்கின்றதற்கு அது சாட்சி என்று நான் சொல்வேன். ஆகவே இது வரலாற்றில் எழுதப்படும் ஒரு சரித்திர நாளாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். இந்த மலையக எழுச்சி பேரணியுடன் தொடர்ந்து அபிமானமிக்க மலையக தமிழர்கள் என்ற வகையிலே இந்த பயணம் இன்றைய நாள் மாத்தளையில் நிறைவடைந்தாலும் கூட இதன் தொடக்கம் இனிதான் இருக்கின்றது. ஆகவே கட்சி பேதம், மதவேதம், ஏனைய சாதி பாகுபாடுகள் அனைத்தையும் தவிர்த்து ஒரு மலையக தமிழர்களாக அல்லது இந்த நாட்டின் பிரஜைகளாக ஒன்று சேருவோம். ஒற்றுமையாக இந்த தமிழர்களின் அல்லது மலையக தமிழர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு உங்கள் அனைவரும் ஆசையும் ஒத்துழைப்பும் தொடர்ச்சியாக எங்களுக்கு அவசியம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலந்துரையாடுகின்ற பலருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இந்த மலையக மக்கள் இந்நாட்டில் தமது இருப்பை உறுதிப்படுத்தி 200 வருடங்கள் தொடும் இவ்வருடத்திலாவது அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.